Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாய்லாந்தில் இருந்து இந்தியா நோக்கி வந்த கப்பல் மீது ஹார்முஸ் ஜலசந்தி அருகே தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 பேர் மாயமாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் 10 நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இதனால் மேற்காசியாவில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகிறது. உலகில் 20 விழுக்காடு எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாய்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துறைமுகத்தில் இருந்து குஜராத்தின் கந்த்லா துறைமுகம் நோக்கி கிளம்பியது. ஹார்முஸ் ஜலசந்தி அருகே இந்த கப்பல் வந்தபோது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தாய்லாந்து கடற்படை தகவல் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் இருந்த 20 மாலுமிகள் மீட்கப்பட்டு விட்டதாகவும் 3 பேரை காணவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் எதிரொலியாக 400 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை உலக சந்தையில் விடுவிக்க சர்வதேச எரிசக்தி அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. சர்வதேச எரிசக்தி அமைப்பில் இதுபோன்ற ஒருங்கிணைந்த முடிவு எடுப்பது இது 6வது முறையாகும். கடைசியாக 2022ஆம் ஆண்டில் 2 முறை இதேபோன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.